அவருடைய சமூகத்தை மட்டும் நித்தமும் நாடுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அவர் சமூகத்தை விட்டு நாம் விலகாது இருக்கணும். வேற நம்ம வாழ்க்கையில வேற என்ன வேணும்? அவருடைய சமூகம் மாத்திரம் தான் எனக்கு வேணும். அவருடைய கிருபை மாத்திரம் எனக்கு போகுதும். நான் பாவி என்று தெரிந்திருந்தும் தேவன் என்னை ரட்சிக்க விரும்புகிறவராக இருக்கிறார். என்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறவராக இருக்கிறார். நீங்கள் எல்லாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறீங்க. நீங்க விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினால தான் உங்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். உணர்ந்து கொள்ளுங்க. ரொம்ப எளிதான காரியம் இல்லை. உங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். விசுவாசிங்க. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க சொல்லணும், நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவன், என் மனைவி விசேஷித்தவள், என் மகன் என் மகள் விசேஷித்தவன் என கர்த்தரால் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆமென். நீங்க எல்லாம் பாக்கியவான்களும் பாக்கியவதிலுமா இருக்கிறீங்க. கர்த்தரை கண்டு விசுவாசிப்பவர்களை காட்டிலும் காணாத விசுவாசிப்பவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். எல்லா வசனம் உங்களுக்கு சொல்லுகிறது. பிடித்துக் கொள்ளணும். வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த பாடலை பாடும்பொழுது கூட நீங்க சொல்லுங்க, ஏப்பா நான் ஏன்பா இவ்வளோ விசேஷித்தவனா இருக்கிறேன்? நான் ஏன் ஆண்டவர் இவ்வளோ ஸ்பெஷலா இருக்கிறேன்? உங்களுக்கு என்னை எப்படி ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளோ பிடிக்குது? நான் பாவியா இருக்கிறேன் ஆண்டவர், ஆனாலும் என்னை இவ்வளோ பிடிக்குது உங்களுக்கு. கேளுங்க. இந்த பாடலை பாடும்பொழுது கேளுங்க. ஆனா சந்தோஷமா கேளுங்க, உற்சாகத்தோடு கேளுங்க. என்னை எப்படி உங்களுக்கு இவ்வளோ என்ன நீங்க அந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களா ஆண்டவரே? சேர்ந்து பாடுவோமா? இந்த பாடலை சேர்ந்து பாடுவோமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, ஒவ்வொரு நாள் நான் அதை யோசிக்கிறேன் ராஜா. ஏன்ப்பா? ஆமென். நல்ல கரங்களை தட்டி எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரிதான், உற்சாகமாய் பாடலே ஆராதனை கூட சேர்ந்து பாடுங்க. இது உங்களுடைய ஆராதனை. நீங்க செய்கிற ஒவ்வொரு ஆராதனையும் தேவன் அங்க வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். துதியின் சிங்காசனத்தை தேவனுக்கு உண்டாக்குவோம். ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினமும் யோசிக்கிறேன் தகப்பனே. எதனால் அப்பா? ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறேன் ராஜா. ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஓ தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஓ தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாச
வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. கசப்புகள் இருந்தாலும் தேவன் அதை மாற்றுவார். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ராஜா, நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க தகப்பனே. நான் உணர்ந்து கொண்டேன், நான் ரொம்ப ஸ்பெஷல் அப்பா. உமக்கு நான் பிரியமான பிள்ளையா இருக்கிறேன் தகப்பனே. உங்களுடைய கரத்துல நான் ஒரு முத்திரை மோதிரமாக இருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ராஜா. சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பொழுதும் இமை பொழுதும் உங்களை விட்டு விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.